மொத்தமாக 6 டீமில் 4 டீம் மேலே இருக்காங்க ஃபில்டர் ஆகி. அந்த 4 டீமில் ஃபஸ்ட்டு 2 டீமுக்கு செமிஃபைனல் மேட்ச். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ராசி போடுறாரு. யூசிப் நான் ஸ்ட்ரைக்கில் சாஃபி ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போடுறாரு. 8 ஓவர் மேட்ச்சு. ஃபஸ்ட் 2 ஓவர் காமன் பவர் பிளே 5 பால் யூஸ் பண்ணுறோம். செம்ம விண்டு கீப்பருக்கு பின்னாடி. ஃபஸ்ட் ஒன் ஓவர் தான் ஸ்டார்ட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் கிட்டத்தட்ட யாக்கிங் லென்த்துன்னு சொல்லலாம். வெல் ஸ்டார்ட் டாட் பால். செகண்ட் ஒன் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணார் கொஞ்சம் முன்னாடி. லோ கேப்டா கீழே வந்துச்சு டாட் பால். அவர் டிஷர்ட்லேயும் 2 டாட் இருக்கு. உடம்புல போட்டிருக்காரு. ஒரு டிஷர்ட்டில் இன்னொரு 0 ஆட் பண்ண முடியாது. ஆனால் விக்கெட்டில் ஆட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காரு. ஹேட்ரிக் டாட்டு. 4th ஒன் ஃபுல் டாஸ் பால். முதல் ரன் வருது. யூசுப் ஸ்ட்ரைக்கில் வித்தே கொடுக்காத பந்து. இதுவும் சிங்கிளாக இருக்கும். பேக் டு பேக் 2 சிங்கிள். 4 பாலுக்கு 2 ரன் சேருது. இதுவும் ஷாக்கிங் லைன். சான்ஸ் ஃபார் ரன் அவுட். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எடுத்திருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கலாம் மேபி. செகண்ட் ஓவர் போட ராஜேஷ். செகண்ட் கண்டிப்பாக பவுண்டரி. முதல் 4 இருக்கும். விக்கெட் போல விரட்டிட்டாரு. மேபி விட்டுருந்தா ஒயிட்டாக இருந்திருக்கலாம். சரியா பல்ல லாங் ஆன்ல ஃபீல்டர் சிங்கிள். கிரேட் ஷாட்டுங்க. நேருக்கு நேரா ஃபீல்டர் வராரு. பால் அப்படியே கருவாய் ஃபீல்டருக்கே வந்துருச்சு. ஏன்னா கீப்பருக்கு பின்னாடி விண்டு என்னையவே தள்ளுது. லாஸ்ட் ஒன்று கடைசி பந்து லிங்க் இருந்துச்சு. கீப்பரால் பிடிக்க முடியல. ஷார்ட் தேர்டு மன ஒயிட்டராக வச்சுருந்தாங்க. ஸோ பவுண்டரியே போயிருச்சு. 2வது நாள் இந்த இன்னிங்ஸில் 2 ஓவர் முடிவு 14 நோ விக்கெட். தேர்ட் பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இன்னர் சர்க்கிள் 4 பேரோட உன்னி வந்திருக்காரு. உன்னி கிருஷ்ணன் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டு. மேலே ஃபீல்டர் மேலே கீழே வச்சுருக்காங்க. போன பால் டாட்டு. ஃபுல் டாஸ் வந்த திசையிலேயே ஆப்ஷன்ஸில் தூக்கி விட்டாரு. எஸ் கிளியர் பண்ணிருச்சு 4. பால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீப்பர் விட்டதுக்கப்புறம் பார்த்தாங்க. ஆனால் இங்கே ஸ்டெம்ஸில் இருந்திருக்காரு. கரெக்டாக எடுத்து அடுத்த பேட்ஸ்மேன் அஸ்பல். பால் டர்ன் ஆகும். நல்ல ஸ்டாப். 3 ஓவர் 21 1 விக்கெட் இழந்து. நியூ பவுலர் கார்த்தி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் டாப் மேட்ச். சான்ஸ் ஃபார் லேட்டாக தான் ரியாக்ட் பண்ணாரு. கேட்சை பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். 2 பேருக்கு நடுவால குத்திரும். அதான் நடந்திருக்கு. சிங்கிள். கிரேட் ஷாட் லாங் ஆப்ல. இதுவாது பிடிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பவுலரோட மைண்ட் செட். இதுவும் நடுவால விழுந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். லெக் ஸ்டம்ப்ல கமிட்டட் ஷாட். சிங்கிள். பேட் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமா காலில் அப்படிங்கிற பவுலர் 2 சிங்கிள். லெக் ஸ்டம்ப்ல மேலே ஃபீல்டர். எங்கெல்லாம் ஃபீல்டர் மேலே இருக்காங்களோ கைக்கு நேரம் போய்கிட்டே இருக்கு. சிங்கிள். இவர் அப்பீல் எடுக்கிறாங்க. நாட் அவுட். 4 ஓவர் 27 1 விக்கெட். பவுலிங் அண்டில் உன்னி அவருக்கான செகண்ட் ஓவர். டாப் மேட்ச். நல்ல டீல் ஆகுது. சூப்பரான பந்து. விண்டு காலையும் ஓய்யோ ட்ராப்புங்க. ரொம்ப கஷ்டம் கேட்ச் பிடிக்கிறது. எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட். நேருக்கு நேரம் ஸ்டாண்டர்ட் டெலிவரி. ஃபிளாட்டாக போயிருக்கு. டிஷர்ட் நம்பர் 56 அஸ்பல். கிரேட் ஷாட் அகைன். இந்த தடவை லாங் ஆன்ல. இதுவும் மாறு மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அஸ்பல் ஆன் பீஸ்ட் மோட். போன பால் சிங்கிள். யூசுப் ஸ்ட்ரைக்கில் எத்தனை பேட்ஸ்மேன் ஆச்சு. முதல் பந்தையை சுவிச்சுக்கிட்டு முயற்சி. வித்தே கொடுக்காம போட்டாரு. கமிட் ஆக முடியல அந்த ஷாட்டுக்கு. 4 ஓவர் 42 2 விக்கெட் இழந்து. இந்த ஓவர் போட சாஃபி வந்திருக்காரு. லெக் பை நினைக்கிறேன். டாட் பால். செகண்ட் பால் ஒரு டபுள். தேர்ட் ஒன்
கிராஸ் ஃபிளிக்கு போனார். கண்டிப்பாக அது 2ஆம் வந்துருவாங்க நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட் ஓய்யோ பேட் உடஞ்சிருச்சு. கேட்சை பிடிக்க முடியலைங்க. பறக்க விட்டுருக்காரு. ஸ்கூப் ட்ரை என் தலைக்கு மேலே ஃபீல்டர் கைக்குள்ளே போச்சு. 4. லாஸ்ட் ஒன் மோர். அவுட் சைட் வால்ட் ஆகும். நல்ல ஸ்டாப்பிங்க. ரன்ஸ் ஓவரில் டாட் பால். 6 ஓவர் 51 2 விக்கெட் இருந்து நியூ பாலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ரைஸ் சான்ஸ் ஃபார் கேட்ச். ஐயோ கொஞ்சம் தாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணி கேட்சாக பிடிச்சிருந்துருக்கலாம். இப்போ 2 ரன் ஓடி எடுத்துருக்காரு. நசுக்கல் ஷாட்டு லாங் ஆன்ல ஃபீல்டர். ஸ்கூப் பட பார்த்தாரு, தெளிவாக படலை. ஃபீல்டர் போயிடுறாங்க இருந்தாங்க. போயிடுச்சு சிங்கிள். விட்டா பம்ப் ஆகும். எஸ், அதை தான் பார்க்க முடியுது. அங்கே 4 மச் நீடட் 4ன்னு சொல்லலாம். 30+ ரன்னை கிராஸ் பண்ணுறாரு அஸ்வல். எல்லா மேட்சுமே சிக்ஸாக இருக்காரு. படம் பார்த்தாரு. அதுக்கடையில் ஒரு ஒயிட் ஏரி போல் ஷார்ட் லாங் ஆன்ல கைக்கே போகும்னு நினைக்கிறேன். கீழே தாண்டி இருக்க 6. இந்த கண்டிஷனில் 6 அடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா கீப்பருக்கு பின்னாடி விண்டு அப்படிங்கிறப்ப எது தாடி இருக்காரு. 7 ஓவர் 68 2 விக்கெட் இழந்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் கார்த்திக் வந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் இன்சைட் எச் இங்கே கிடக்கும். ஒரு ரன் ஓடிடுவாங்க. நேருக்கு நேராக மட்டார் முட்டு 1 பவுன்ஸில் பவுண்டரி. செம்ம ஆடிக்கிட்டு இருக்காரு. 18 பாலுக்கு 42 ரன்ல இருக்காரு. 8 more than 2 solo 50. ஆக்சுவலாக இந்த பால் கீப்பர் கேட்ச் விக்கெட்டு. ஃபோன் ரொம்ப ஹேங் ஆகுது. ஆக்சுவலாக ஹீட்லாம் ப்ளே பண்ணுறப்ப ப்ளே ஆக முடியுது. அது ஒரு மினிமைஸ் பண்ணிட்டு திரும்ப பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு இடையில அந்த பண்ணது வேண்டிய 42 ரன். ஒயிட் பாலை விரட்டிட்டாரு. அதிகபட்சமாக சிங்கிளாக இருக்கும். அதுக்கடையில் மிஸ்ஃபீல்டு 2 ரன்னாக மாற்றுறாங்க. டாட் பால் லாஸ்ட் ஒன். இந்த ஊரில் தீர்மானிக்கக்கூடிய பந்து ரன் அவுட்டாக மாறும். எஸ், பேட்ஸ்மேன் கிரீஸ் வெளியே சீக்கிரம் ஓட வந்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 75 ரன் ஆடி இருக்காங்க. 76 டார்கெட் ஃபார் டீம் ஃபேர் பிளே. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இப்போ ஸ்ட்ரைக்கில் சஃபிக், நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் நசீர். அவர் தான் ஃபஸ்ட் பால் பிடிச்சிருந்தார். ஃபஸ்ட் பாலில் சிங்கிள். இப்போ செகண்ட் பால் ஒய்டு ரீபால். பிரதேஷ் போட்டுக்கிட்டுருக்காரு. குவாலிட்டியான ஷாட் இன்சைட் அவுட். பவுண்டரி போயிடுது. ஸ்டாப் ஆயிடுச்சு. 2 ரன். 2 பாலுக்கு 4 ரன் ஆயிடுச்சு. தேர்ட் பால் நித்திய போட்டதை பார்த்து ஏறி போனதை பார்த்து ஏத்தியோ போட்டிருக்காரு. நசீர் ஸ்ட்ரைக்கில் வெல் பிளேட். ஆஃப் ஸ்டம்ஸில் வர்ற பக்கம் ஈஸி டபுள். வெல் பிளேட். கண்டிப்பாக 4 பின்புறமாக போயிருக்கு. ஆஃப் ஸ்டம்ஸ் லாட பார்த்தாரு. பேட்டில் படல. கீப்பர் கைவசம். டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் 2 விக்கெட் 11 ரன். செகண்ட் பால் போய் ஓவர் ஷாட். நல்ல ஃபீல்டிங் ஷாட். நல்ல கனெக்ஷன் நினைக்கிறேன். ஆனால் அங்கே ஃபீல்டர் நல்ல டேக்கன் கேட்சாக பிடிச்சிருக்காரு. நல்ல ரன்னிங் கேட்சு. முதல் பிரேக் த்ரோ கொடுக்குறாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் ராஜேஷ் கட்டுக்கு போனார். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஒரு குட்டல் ஷாட்டுக்கு போக பார்த்தாரு. கீழே வந்து பிடிச்சடிக்கல. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் டவுன் த ட்ராக். பெரிய ஓப்பன். ஒரே அட்டம்ப்ட்ல எடுத்தார்.
2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 15 ரன் ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட் இழந்து. இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் எண்டில் பசீர் வந்திருக்காரு. விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு. இந்த தடவை அது கேட்ச பிடிப்பாரு. பார்ப்போம். டிராப்பு முரட்டாடி நினைக்கிறேன். எடுத்துட்டு போயிடும். கிளியர் அவுட் ஆஃப் த பார்க். ஸ்டம்ப் பிளே வந்திருக்கும். பேட்டை வச்சு அணைச்சு விட்டாரு. சிங்கிள். லவ்லி லைன். லாஸ்ட் ஒன்று. நல்ல நீல காலத்தில் பால் நல்லா தெரிஞ்சு டாட் பால் ஓவர். 3 ஓவர் முடிவுக்கு 26. ஒரு விக்கெட் இழந்து. நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அஜு வந்திருக்காரு. அரௌண்ட் த கில். ஃபர்ஸ்ட் ஒன். வாக்கிங் லென்த் நேரம் எடுத்துகிட்டு வந்து ஷூலே போட்டிருக்காரு. வெரைட்டி ஆட பார்த்தாரு. 1 வார்னிங் கொடுத்துருக்காங்க. டாட் பால். டாப் எச் கீப்பர் நல்ல டேக்கன். 2வது விக்கெட். நம்பர் 2. விக்கெட் ஷாட்டுங்க. நல்ல கனெக்ஷன். 1 பிச்சில் குத்த விட்டாருன்னா பவுண்டரியா மாறும். அதான் நடந்திருக்கு. முன்னாடியே வந்து பால் மோதிரணும். நியூ பேட்ஸ்மேன் சஃபி. அந்த பவுண்டரிக்கு அப்புறமா ஒரு ஒய்டு ரீபால். ஸ்லோயர் ஒன். வேகத்தை கம்மி பண்ணார். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. 1 வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே 1 வார்னிங் கொடுத்துட்டாங்க. ஸோ 2வது எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ங்கிறதுனால நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஹிட் பால். வேறு ஆப்ஷனே இல்லை. உள்ளதாக வரணும் அப்படிங்கிறப்ப கேட்சை பிடிச்சாலும் விக்கெட்டு கன்சிடர் ஆகாது. டாப் ஏஜ் கீப்பரா பவுலரா அப்படிங்கிறப்போ கீப்பர் லிமிட் கேட்டார். நல்ல டேக்கன். க்ளவுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. 4 ஓவர் முடிவுக்கு 34. 3 விக்கெட் இழந்து. யூசுப் வந்திருக்காரு பவுலிங் எண்டில். சஃபி ஸ்ட்ரைக்கில் சரி இங்கே கிடக்கும். அது கிடையாது. சிங்கிள். பேட்ஸ்மேன் சிங்கிள். வித்தியை கொடுக்காத பந்து. சான்ஸ் வேறு நாட். ஒரு அப்பீல் எடுக்கிறாங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. சிங்கிள். சரியான மீட்டில் பேட்டில் அப்படிங்கிறப்போ ஃபீல்டர் விரட்டி பார்ப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட் டபுள். ஈஸி டபுள். மேலே இது கண்டிப்பாக சிங்கிள். ஒரு கூட்டல் ஷாட்டுக்கு போனார். அதே ஃபீல்டர். இதுவும் சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெருசு போகாத வரைக்கும் ஃபீல்டிங் நல்லது. அது மென்ஷன் பண்ணி தான் போட்டுருக்காங்க. 5 ஓவர் முடிவுக்கு 41. 3 விக்கெட் இழந்து. ரிமைனிங் உள்ள 18 பாலுக்கு 36 தேவை. ஒரு ஓவரை பெரிய ஓவராக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் பேட்டிங் டீம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஓவர் கூட பசீர் ஒரு கூட்டல் ஷாட். ட்ராப்புங்க. நிறைய ட்ராப் அந்த ஏரியாவில் நடந்திருக்கு. அதுக்கடையில் சிங்கிள் கூட கிடச்சிருக்கு. செகண்ட் ஓவர் ஷாட்டுங்க. கண்ட்ரி திசை போய்கிட்டே இருக்கு. 6. அம்பேரும் சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மாச்சு நீட்டேட் 6. வாட் அ ஷாட். அங்கே ஃபீல்டர் கைக்கு போயிடுச்சு நினைக்கிறேன். விண்டு இருந்தாலும் பெருசாக டைம் பண்ண முடியல. கொஞ்சம் இன்னும் டைம் பண்ணியிருந்தா இதுவும் 6 இருந்திருக்கும். 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டம் இழக்க செஞ்சுட்டாரு. கம்பேக்கிங் டெலிவரி. அடுத்த பேட்ஸ்மேன் அட்டாக்கிங் டெலிவரி. டாட் பால். ஓய்யோ ஃபுல் டாஸ் பால் பிடிச்சிருந்தா எக்ஸலன்ட் டேக்காக இருந்திருக்கும். இங்கே சிங்கிள் மட்டும் கிடைக்கும். பேட்டை தரையில் ஆடிட்டார். டாட் பால் ஓவர். 6 ஓவர் முடிவுக்கு 49. 3 விக்கெட் இழந்து. இந்த ஓவர் கூட ஆச்சு. செகண்ட் ஓவர். சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் தலைக்கு மேலே. அப்போ கண்டிப்பாக 4 இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு ஃபீல்டர் ஒயிட்டாக வச்சுருந்தாங்க. விரட்டி வந்து பிடிச்சிட்டாரு. மேட்சோட தன்மையை புரிஞ்சு வந்திருக்காரு. நல்ல நீல காலத்தில் டாட் பால். போயிட்டு இருக்க கிராம்ப் நினைக்கிறேன். ஆக்சுவலாக கண்டினியூஸாக மேட்ச் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்படி ரொம்ப நிறைய கிராம்ப்லாம் வரும். நல்ல நீல காலத்தில் அங்கேயும் அங்கே கிராம்ப் காலை பிடிக்கிறாரு. இங்கே ஒரு அப்பீல் எடுக்கிறாங்க.
கிரேட் லைனுங்க. நல்லா பிடிச்சி போட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரியான பந்து இடத்த பிடிச்சிட்டாரு. டாட் பால். நல்ல ஷாட். இன்சைட் அவுட்டு. கண்டிப்பாக அது 4ங்க. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. மச் நீடட் 4. 7 ஓவர் 55. இன்னும் 6 பாலுக்கு 22 ரன் தேவை. லாஸ்ட் ஓவர் ஆஃப் த மேட்ச். கண்ணன் வந்திருக்காரு. அவருக்கு 22. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வெல் பிளேட். தூக்கி விட்டாரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரியான்னு பார்ப்போம். பவுண்டரியா இருந்துச்சுன்னா மொமெண்டம் விரட்டி பார்க்குறாங்க. ஏற்றி விட்டுட்டாருங்க. 4. 5 பாலுக்கு 18. லெக் ஸ்டம்பில் ஆட பார்த்தாரு. டாட் பால். 4 பாலுக்கு 18. 3 பெரிய ஷாட் சாத்தியமா. டிக்கி வச்சு மாட்டா டேக்கிங்க தெளிவாக பிடிச்சாரு. மேட்ச் அவங்க பக்கமாக எடுத்துகிட்டு வராங்க. ஃபீனிக்ஸ் ஈகிள். நியூ பேட்ஸ்மேன் உன்னி. 3 பாலுக்கும் 3 பெரிய ஷாட் இருந்தாலும் மட்டுமே அவங்க வின் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப வித்தே கொடுக்காம ஒரு பந்தை போட்டுட்டு வெற்றி எங்க அவசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்ணன். உடம்புல போட்டிருக்காரு. டாட் பால். லாஸ்ட் ஒன்று. ஸ்லோயர் 1. இந்த டாட் பாலோட இந்த மேட்ச் ஃபீனிக்ஸ் 11 விக்கெட் பாலோட முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. முதல் டீமா ஃபைனல் எடுத்து வைக்கிறாங்க. இந்த